என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. இனி நம்ம எங்கே இந்த கர்ஜிக்கிற ஒரு ஒரு ரொமான்டிக் சிங்கத்தோட குரல் நம்ம இனி கேட்க போகிறதில்ல. கிராமத்து புட்டக்காட்டில், வயல்வெளியில், மலைமேட்டில், மண் சார்ந்த தெருக்களில், செருப்பு இல்லாமல், சட்டை இல்லாமல், புழுதியோட விளையாண்டு திரிஞ்ச சின்னச்சாமிங்கிற பாரதி ராஜா சினிமா கனவோட கேமராவை தூக்குறதுக்கு சென்னைக்கு வந்தார். வந்தவர் தூக்கி காமிச்சது கிராமங்களில். ஸோ மொத்த நவீன நகரமும் கிராமத்தை பார்த்துச்சு, கிராமத்துக்கு பின்னாடி போச்சு சினிமா திரையில். ஸோ முண்டாசு கட்டின பாரதியார் வந்து கவிதைக்காரன்னா, நம்ம பாரதி வந்து படத்தில் காட்சிகள் மூலமாக கவிதை பண்ணுற கவிதை இயக்குனர். கரடு முரடான தோற்றம் உள்ள பாரதி ராஜா சாருக்குள்ள எவ்வளோ ஈரம் நிறைஞ்ச மனசு இருக்குங்கிறது அவருடைய படங்களில் வந்து நம்ம பார்த்துருப்போம். 16 வயது நிலை படத்தில் சப்பானிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை அவர் ஒரு சப்பானியை தான் கட்டியிருப்பார். ஆனால் அவர் ஆக்சுவலாக வந்து நம்ம சமூகத்தில் ஏன் உலகத்திலேயே இருக்கிற பல மனிதர்கள், ஆண் பெண் யாராகட்டும், அவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீக்னஸ், நம்ம அழகு இல்லையோ, நம்ம வந்து அறிவு இல்லையோ, ஒரு தாழ்வு மனப்பான்மையோட மனநிலையை தான் வந்து படம் பிடிச்சி காமிச்சிருந்தாரு அந்த சப்பானிங்கிற கதாபாத்திரத்தில் 16 வயது நிலை படத்தில். கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னா என்னோட லைஃப்பில் எனக்கே வந்து அந்த மனநிலை இருந்துச்சு. நான் வந்து 16 வயது நிலை படத்தை வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜடாக ஒரு டைம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்ற சோஷியல் நெட்வொர்க்கிங்லாம் என் ஃபோட்டோவையே நான் வைக்க ஆரம்பித்தேன். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணது வந்து பாரதிராஜா சாரோட படங்கள். அந்த சப்பானியை வந்து நல்ல சட்டை, நல்ல வேஷ்டி கட்டி, சப்பானின்னு யாராவது கூப்பிட்டா சப்பு நடின்னு சொல்லி மயில் திருத்தும். ஸோ அந்த மாதிரி எனக்குள்ள இருந்த தாழ்வு மனப்பான்மையை திருத்தி ஒரு புது மனுஷனாக மாற்றினதே வந்து பாரதிராஜா சார் தான். அவர் அந்த கதாபாத்திரத்தை படைக்காம இருந்திருந்தா, நான் இன்னும் தாழ்வு மனப்பான்மையாக இருந்து எதுவுமே சாதிக்கக்கூட ஒரு முயற்சிகள் பண்ணாத ஒரு ஜடமாகவே இருந்திருப்பேன் வாழ்க்கையில். வேலை கிடைக்காம என்னோட வாழ்க்கையில் ஒரு 3 வருஷம் நான் போராடி இருக்கேன். அவர் இயக்கிய நிழல்கள் படம் 1980 வந்து காலகட்டங்களில் வந்த படம் அது. ஸோ அந்த டைமில் வந்து அப்படி இருக்கிற கரண்ட் சூழலை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஸோ ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு. ஒரு சூசைட் மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு டைமில். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதர்ச்சியா வந்து அவரோட சன்ன இன்ட்ரோ பண்ண தாஜ்மஹால் படம். அதனுடைய பாட்டு வந்து டிவியில போட்டிருந்தாங்க. எதர்ச்சியா ஓடுச்சு வீடியோ சாங். அதில ஒரு லிரிக் வரும். "தட்டி வச்சா புலி அடங்கும், எட்டு வச்சா மலை உருகும், தொட்டதெல்லாம் தொலங்க போகுதடா." இப்படின்னு ஒரு லிரிக். இத கேட்டதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி வாழ்க்கையில கவலையே வேண்டாம். வாழ்க்கையில நம்ம அடுத்த லெவல் போவோங்கிற நம்பிக்கைய வந்து வேலை இல்லாம, பணம் இல்லாம சுத்திட்டு இருந்த நாட்கள்ல, அந்த ஒரு பாட்டு தான் வந்து ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கை குடுத்தது எனக்கு என் வாழ்க்கையில. முக்கியமான ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா, டீனேஜ் டைம்ல. எல்லாரும் அந்த 10 பருவங்கள் வரப்போம்போது கரெக்ட்டான கைடன்ஸ் இருந்தா மட்டும் தான், ஒருத்தன் விவேகானந்தர் ஆகுறானா, இல்ல டெரரிஸ்ட் ஆகுறானாங்கிறத வந்து தெரியும். ஸோ அந்த மாரி சூழல்ல என்னுடைய டீனேஜ் டைம்ல வீட்ல வந்து வேலைக்கு போயிருவாங்க. அப்பா, அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க. தனியா தான் இருப்பேன். ஸோ அதுவரைக்கும் ஆப்போசிட் ஜெண்டர்ஸ பார்த்தது ஒரு மாதிரி. ஸோ ஹார்மோனிக்கல் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறமா ஆப்போசிட் ஜெண்டர்ஸை பார்க்குறதே வந்து வேறு மாதிரியான ஒரு பிம்பம் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த விஷயங்கள் வரும்போது எனக்கு கரெக்டாக ஒரு டைம் டிவியில் சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம் போட்டாங்க. ஸோ அந்த அது வந்து டிவியில் அடிக்கடி போடுவாங்க. ஸோ நான் எதாச்சியா அந்த சேனல் மாத்தும்போது அந்த படம் ஓடுச்சுன்னா டக்குன்னு வீட்ல யாராவது வந்து கேட்காமயே ஆஃப் பண்ணிருவாங்க, மாத்திருவாங்க. இல்லாட்டி இந்த படம் பார்க்காதேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு 8 வயசு, 9 வயசு அந்த டைமில. ஸோ அப்போ எனக்கு நினைவு வந்துச்சு, நம்மள அடிக்கடி இந்த படத்த பார்க்க வேணாம்னு வீட்ல அடக்கியிருக்காங்களே! அப்படி என்னதான் இருக்குன்னு இந்த படத்த பார்ப்போம்ன்னு சொல்லி டிவியில பார்த்தேன். அப்படி பார்க்க போம்போது தான் உடல் ரீதியான மாற்றத்த எந்த அளவுக்கு கரெக்ட்டா கையாளணும், அது ஒரு சமூகத்தில ஒரு குற்றவாளியா கூட வந்து உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு பண்ணது வந்து சிவப்பு ரோஜாக்கள் படம் தான். அந்த படம் நான் பார்க்காம இருந்திருந்தா, ஹார்மோன்ஸ், ஆப்போசிட் ஜெண்டர் செக்ஸ் இத பத்தி எல்லாமே வந்து எந்த எந்த புரிதலும் இல்லாமல் இருந்திருக்கும்.
மிக மோசமான காலகட்டம் டீனேஜ் எல்லாத்தோட வாழ்க்கையிலயும். அத சரி செய்யறது வந்து பேரண்ட்ஸ். பட் எனக்கு அந்த ஒரு பேரண்டிங்கா இருந்தது வந்து பாரதி ராஜா சாரோட சிகப்பு ரோஜாக்கள் படம். நிழல்கள் படத்திலிருந்து அந்த வாழ்க்கையெல்லாம் மாறி கொஞ்சம் அடுத்த கட்டம் வேலையெல்லாம் கெடைச்சது. அதுக்கப்புறமா நம்ம லைஃப்ல சந்திக்கக்கூடிய நண்பர்கள்ங்கிற பேர்ல வந்து சில பேர் துரோகிகளா வந்து முதுகுல குத்துவாய்ங்க. இந்த ஹார்ஷ்னஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ரொம்ப அப்செட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சைக்காலஜிக்கலி நெறையா நம்மள பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி சூழல்ல வந்து எனக்கு அந்த டைம்ல "எண்ணுயிர் தோழன்" ஒரு படம். அது வந்து பொலிட்டிக்கல் படம். ஆனா, அந்த டைம்ல எனக்கு வந்து அந்த படம் வந்து ஒருத்தர் கிஃப்ட் பண்ணாரு. அது வந்து ஒரு பென் டிரைவ் குடுத்து இந்த படத்த பாருன்னாரு. பார்க்க போம்போது எனக்கு வந்து ஒரு பிரில்லியன்ட்டா இருந்துச்சு. ஏன்னா கிளைமாக்ஸ்ல வந்து சார்லி அவர்கள் வந்து ஹீரோவோட குளோஸ் ஃப்ரெண்ட். அவரே தான் கொலை பண்ணுவாரு. ஸோ இவ்வளோ ஹார்ஷான உண்மைய வந்து சமூகம் வந்து உறவுகளால பின்னப்பட்டது தான் சமூகம். எந்த உறவுகளோட கைகுலுக்கி போராடி நம்ம ஓடிட்டு இருக்கோமோ, அந்த உறவுகளே நம்ம கைய வெட்டும்போது நமக்கு எந்த வலி வலிக்குங்கிறத வந்து உண்மையா சொல்லியிருப்பாரு பாரதிராஜா சார். எத்தனையோ வாழ்க்கையில நான் வந்து வயசானவங்க இறக்க போம்போது, அதாவது சிங்கிளா இருந்து இறக்க போம்போது, கணவன், மனைவி 2 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ கணவன் முதல்ல இறந்திருப்பாங்க. மனைவி மட்டும் தனியா இருந்திருப்பாங்க. இல்ல மனைவி இறந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. கணவன் தனியா இருந்திருப்பாரு. ஸோ இந்த மாரி இருக்கிற காலகட்டத்தில, நான் வந்து எத்தனையோ வயசானவங்கள வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்கிட்டு அப்படியே செத்து போனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அத வந்து கரெக்ட்டா காமிச்சிருப்பாரு முதல் மரியாதை படத்துல. ஸோ அவ்ளோ ஒரு மென்மையான உணர்வ, அன்புக்கெல்லாம் வயசு வித்தியாசம் கிடையாதுங்கிறத வந்து அது வந்து அது ஒரு கொடுமையான உண்ம. எவ்வளோ நாகரீகமா சொல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு நாகரீகமா அந்த உணர்வோட உண்மைய சொல்லியிருப்பாரு பாரதிராஜா அவர்கள். கிழக்குச் சீமையிலே படம் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு. வேற யாராவது மியூசிக் டைரக்டர போட்டுருக்கலாமேன்னு அந்த அனௌன்ஸ்மென்ட் வர போம்போது. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா, அந்த படத்துல இசையமைத்த இசை ந கடல், இசை புயல் எல்லாம் அவர கிராமத்துக்கு வாழ்ந்த ஒரு ஆள் இ இசை போட்டா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு இசைய வாங்கியிருப்பாரு பாரதிராஜா அவர்கள். வான்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வானத்துல குழந்தைகள கூப்பிட்டு காமிச்சா, வானவில் காட்ட போம்போது தனித்தனி கலரா காட்ட மாட்டோம். நட்சத்திரங்கள காட்ட போம்போது தனித்தனியா காட்ட மாட்டோம். பாரதிராஜா அவர்கள் ஒரு சுட்டெரிக்கும் சூரியனா இருந்து, பாக்யராஜ் அவர்கள், ரேவதி, பாண்டியன், ராதிகா, கவுண்டமணி, மனோபாலா, வைரமுத்து எத்தன பேரு! சொல்லிட்டே போலாம். இளவரசு சாரு, பொன்வண்ணன் சாரு, ஒரு ஒரு மிகப்பெரிய திறமையான ஒரு பல நட்சத்திரங்கள்லாம் வானத்துல அதாவது நைட்டு வந்தா தான் வந்து அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வரும். ஆனா இவங்கள்லாம் பல வருஷங்களா நட்சத்திரம் சினிமாங்கிற வானத்துல நட்சத்திரங்களாவே இருக்காங்க. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திறமைசாலிகள கண்டறியக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர் தான் வந்து பாரதிராஜா அவர்கள். ஸோ, இவ்ளோ நட்சத்திரங்கள வானத்துல மின்னச் செய்தவர் வந்து பாரதிராஜா சார். இன்னைக்கு அவரும் ஒரு அழகிய சின்ன நட்சத்திரமா போய் வானத்துல உட்காந்துட்டாரு.